இன்று மார்ச் மாதம் 12ஆம் திகதி. இன்றைய எமது வீடியோவில் 2 அதிர்ச்சிகள் இருக்கின்றன. டீப் ஸ்டேட் எனப்படும் பாதாள அரசின் நிழல் பக்கங்கள் பற்றிய அறிவுடைய யாருக்கும் இப்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய உயிர்த்த ஞாயிறு மிலேச்சத்தனங்கள் தொடர்பான விசாரணைகளின் போது வெளிவந்த திடுக்கிடும் சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தாது. ஆனால் மிக சாமானிய மனிதர்களுக்கு, அப்பாவி பொதுஜனத்துக்கு இன்று நாம் கூறப்போகக்கூடிய சம்பவங்கள் நிச்சயமாக திடுக்கிட வைக்கும். ஈஸ்டர் குண்டு தாக்குதலை திட்டமிடுதல் மற்றும் உதவி ஒத்தாசை புரிதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் விசேட சிஐடி பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு தலைவரும் முன்னாள் இராணுவ புலனாய்வு பிரிவு தலைவருமான சுரேஷ் சலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதும், ஈஸ்டர் குண்டு வெடிப்பு தொடர்பாக 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும். கை வைக்கவே முடியாத ஒரு நபருக்கு கைவிலங்கு பூட்டப்பட்டிருப்பதால் இந்த கைது இலங்கை அரசியலில் ஒரு பெரும் திருப்புமுனையாக இருக்க போகிறது என்று எதிர்வு கூறப்பட்டது. ஆம், அந்த ஆரூடங்கள் வீண் போகவில்லை என்பதை சிஐடி நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த விசாரணை அறிக்கைகள் மூலம் உறுதியாகி இருக்கின்றன. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் இருக்கும் பிள்ளையானின் முன்னாள் இணைப்பு செயலாளர் ஹன்சீர் அசாத் மௌலானா பிரித்தானியாவில் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி தொடர்பான விசாரணைகள் தொடக்கப்பட்ட நிலையில்தான் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருந்தார். சுரேஷ் சலே என்னவெல்லாம் செய்தார்? அவருக்கும் பிள்ளையாருக்கும் இருந்த தொடர்புகள் என்ன? அவருக்கும் அசாத் மௌலானாவுக்கும் இடையில் இருந்த தொடர்புகள் என்ன? உயிர்த்த ஞாயிறு அன்று வெடித்து மாய்த்து கொண்டவர்களை சுரேஷ் சலே சந்தித்ததாக அசாத் மௌலானா சொல்வதன் பின்னணி என்ன? அசாத் மௌலானாவின் பதவதைக்கும் சாட்சியத்தில் சொல்லப்பட்டுள்ள விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக நாம் அண்மையில் 2 வீடியோக்களை பதிவிட்டிருந்தோம். அவற்றின் இணைப்புகள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது இந்த வீடியோ பதிவினுடைய நிறைவில் கிடைக்கும். இதற்கு முன்னர் பார்க்காதவர்கள் இருந்தால் பார்க்கலாம். சேனல் 4 தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிஐடி சார்பாக பல அதிகாரிகள் பிரசன்னமாக இருந்தார்கள். சுரேஷ் சலே சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ் பிரேமரத்ன தலைமையில் சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள். இதன் போது சுரேஷ் சலே கைதாவதற்கு காரணமான 25 பக்க முழு அறிக்கையையும் நீதிபதியிடம் சமர்ப்பித்திருந்தது சிஐடி. இதன் போதுதான் முதலாம் அதிர்ச்சி காத்திருந்தது. கட்டுவா பிட்டிய தேவாலயத்தில் வெடித்துக் கொண்டு இறந்த நபருடைய பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர்தான் ஹஸ்தூன். இலங்கையில் எல்லோருக்கும் பரிச்சயமான பெயரான சாரா ஜெஸ்மினின் கணவர். இந்த ஹஸ்தூனுக்கு கட்டுவா பிட்டிய தேவாலயத்தை காட்டியதே சுரேஷ் சலே என்று நீதிமன்றத்தில் சொன்னது சிஐடி. அதாவது இலங்கை இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு நீண்ட காலமாக தகவல்கள் வழங்கும் ஒருவர் அப்போது நீர்கொழும்பில் இருந்திருக்கிறார். அவர் மூலமாகத்தான் சுரேஷ் சலே ஹஸ்தூனை நெருங்கியிருக்கிறார் என்கிறது சிஐடி. இதே போல இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தொடர்ச்சியாக தகவல்களை வழங்கி வந்த பாணந்துறையைச் சேர்ந்த ஒருவருக்கும் சுரேஷ் சலேவுக்கும் இடையிலான மற்றொரு உறவை போட்டுடைத்தது சிஐடி. அதை பற்றி பார்ப்பதற்கு முதலில் ஒரு விடயம் இருக்கிறது உங்களுக்கு சொல்வதற்கு. இங்கே ஏன் இராணுவ புலனாய்வு பிரிவு சம்பந்தப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். விஷயம் இருக்கிறது. அதாவது சுரேஷ் சலே மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்தவர். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாகி சில மாதங்களில் ஆட்சியை கவிழ்க்க சதி செய்வதாக எழுந்த சலசலப்புகளால் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர். பதவி நீக்கம் செய்யப்பட்ட சுரேஷ் சலே வீட்டில் போய் முடங்கி கிடக்கவில்லை. அவர் மலேசியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்தில் பணியில் இருந்தார். நான் சொல்வது 2015 முதல் 19 நவம்பர் வரையான காலம். நாடும் இனமும் மதமும் அனாதரவாக இருப்பதாகவும், நாட்டை காக்க ராஜபக்சேக்கள் யாராவது ஆட்சி பீடம் ஏற வேண்டும் என்ற பிரச்சாரங்கள் கொடிகட்டி பறந்த காலம் அது. இங்கே நடைபெறக்கூடிய விசாரணைகளை பார்க்கும்போது சுரேஷ் சலே மலேசியாவில் இருந்தாலும் பாதுகாப்பு கட்டமைப்புகளுடன் நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்றே கருத வேண்டியிருக்கிறது. சரி, பாணந்துரை கேரக்டருக்கு வருவோம். பாணந்துரையில் இருந்து கொண்டு தொடர்ச்சியாக இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல்களை வழங்கி வந்த ஒருவர் 2019 மார்ச் மாதம் ஈஸ்டர் பயங்கரம் நடைபெறப் போகிறது என்று தகவல் வழங்கியிருந்தார். ஆனால் யாரும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி 260 பேர் துடிதுடித்து மாண்ட பயங்கரம் நடந்தது. இந்த அசம்பாவிதத்துக்கு பின்னர் இந்த நபர் மேலும் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார். அதாவது இராணுவ புலனாய்வு பிரிவில் 20 வருடங்களுக்கு மேல் அனுபவமுடைய ஒருவர் இந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் அந்த நபர். இவருக்கு எப்படி தகவல்கள் வந்தன, இவர் யார் என்ற விவரம் எதையும் போலீஸ் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தவில்லை.
ஏப்ரல் மாத குண்டுவெடிப்புக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் சஹ்ரான் கும்பல் இப்படி ஒரு நாசகாரத்தை செய்ய போகிறது என்று சொன்னவர் வெடித்ததுக்கு பிறகு இந்த குண்டுவெடிப்புக்கு 20 வருடங்களுக்கு மேல் அனுபவம் உள்ள இராணுவ புலனாய்வு பிரிவில் வேலை செய்யும் ஒருவர் காரணம் என்கிறார் என்றால் விஷயம் எத்தனை பாரதூரம் என்று உங்களுக்கு புரிகிறது. 2019 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த தகவல் கொடுக்கும் ஆசாமியை அப்படியே கைது செய்து பயங்கரவாத தடுப்பு புலனாய்வு பிரிவு என்று சொல்லப்படக்கூடிய டிஐடியில் ஒப்படைக்கிறது இராணுவ புலனாய்வு பிரிவு. இந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. கோட்டாபய ஜனாதிபதியானார். சுரேஷ் சலே இந்த முறை அரச புலனாய்வு பிரிவின் தலைவரானார். டிஐடியில் ஒப்படைக்கப்பட்டவருக்கு என்ன ஆனது? சுரேஷ் சலே தன்னுடைய புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவரை அனுப்பி விசாரணையின் போக்கை தெரிந்து கொண்டதாகவும் கைதான நபரின் வீட்டு தேவைகளை இராணுவ புலனாய்வு பிரிவு நிறைவேற்றி வந்ததாகவும் அவரது புதல்வருக்கு இராணுவத்தில் கணனி பிரிவில் தொழில் ஒன்றை வழங்க முயற்சி ஒன்று நடந்ததாகவும் நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தது சிஐடி. இதன் போது குறுக்கிட்ட நீதிபதி இப்படி ஒரு தகவல் சொல்லும் நபரை பராமரிப்பதில் தவறுகள் இல்லை என்றும், ஆனால் இவர் சந்தேக நபராக தடுத்து வைக்கப்பட்ட போது இப்படியெல்லாம் நடந்தது என்றும் கேள்வி எழுப்பினார். இதெல்லாம் சுரேஷ் சலேயின் பணிப்பின் பெயரில் தான் நடந்ததாகவும் சட்டமா அதிபரின் உபதேசத்துக்கு அமைய இந்த நபர் விடுதலையானதும் சுரேஷ் சலே அவரை 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றுக்கு அழைத்து நன்றி சொல்லி இந்த விடயத்தில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளுமாறு கேட்டதாகவும் நீதிமன்றத்தில் சொன்னது சிஐடி. பாருங்கள், இதை பார்க்கும்போது தகவல் சொல்லிக் கொண்டிருந்தவருக்கு வரப்பிரசாதங்கள் கொடுத்து வாயை அடைக்க வைத்தது போல இருக்கிறது. இது தவிர சாரா ஜஸ்மினின் 3வது DNA பரிசோதனையை மேற்கொள்ள சுரேஷ் சலே சிஐடியை வற்புறுத்தியதாகவும் சிஐடி அதனை அலட்சியம் செய்தபோது ஜனாதிபதி மூலம் அழுத்தம் கொடுத்ததாகவும் சொன்னது சிஐடி. சாரா ஜஸ்மினின் விவகாரம் உங்களுக்கு தெரியும். சாரா ஜஸ்மின் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சாய்ந்தமருதுவில் உள்ள வீடு ஒன்றில் தம்மை தாமே அழித்துக் கொண்ட பயங்கரவாத கும்பலுடன் இருந்தவர். அப்போது அந்த வீட்டில் சாரா ஜஸ்மினுடன் சேர்த்து மொத்தம் 19 பேர் இருந்தார்கள். அந்த பயங்கரத்துக்கு பிறகு உயிருடன் இருந்தவர்கள் 2 பேர் தான். ஒருவர் சஹ்ரானினுடைய மனைவி ஹாதியா, மற்றது ஹாதியாவினுடைய மகள். இறந்து சிதறிப்போன உடல்களில் செய்யப்பட்ட DNA பரிசோதனைகளின் போது 16 பேரினுடைய DNAக்கள் கச்சிதமாக பொருந்தியிருந்தன. ஆக 16 பேர் இறந்திருக்கிறார்கள், 2 பேர் உயிருடன் மீண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் மற்றவர் எங்கே என்ற கேள்வி அப்போது எழுந்தது. சாரா ஜஸ்மினின் உறவினர்களினுடைய DNAக்கள் சிதறி போயிருந்த உடல்களில் இதனோடும் பொருந்தாததால் சாரா ஜஸ்மின் தப்பிச் சென்றிருக்கலாம் என்றே முடிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட ஹாதியா தன்னுடைய சாட்சியத்தில் வெடிப்பு நடந்த பிறகு சாரா ஜஸ்மினை தான் தெளிவாக பார்த்ததாகவும் அவர் இறக்கவில்லை என்றும் தெளிவாக சொல்லியிருந்தார். ஹாதியாவிடம் இந்த விசாரணைகளை நடத்தும் பொறுப்பு வீரசிங்க என்ற துடிப்பு மிக அதிகாரிக்கு வழங்கப்பட்டிருந்தது. 1வது DNA பரிசோதனைகளின் பெறுபேறுகள் முடிய 2வது DNA பரிசோதனையும் செய்யப்பட்டது. ஆனால் சாரா ஜஸ்மின் கிடைக்கவில்லை. அப்போது ஆட்சி மாறியிருந்தது. கோட்டாபயவும் கொரோனாவும் சமகாலத்தில் ஆள வந்த ஒரு சந்தர்ப்பம். அது நாடு முடங்கி இருந்தது. இப்படி இவர்களுக்கு எதிராக வழக்கு நடந்த போதுதான் அந்த விசித்திரம் நடந்தது. சாரா ஜஸ்மினின் DNA அவருடைய தாயாரின் DNA உடன் பொருந்துவதாகவும் சாரா ஜஸ்மின் சாய்ந்தமருது வீட்டில் இறந்து போனதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த 3வது DNA பரிசோதனைக்குத்தான் சுரேஷ் சலே ஜனாதிபதியின் துணையோடு பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங்களில் சிஐடிக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் அழுத்தம் பிரயோகித்திருக்கிறார். ஒரு புலனாய்வு பிரிவு தலைவர் போலீஸ் மா அதிபருக்கு அழுத்தம் கொடுக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட வலிமையான நபராக சுரேஷ் சலே அப்போது இருந்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். அந்த அழுத்தங்களால் சிஐடியினுடைய பிரதி போலீஸ் மா அதிபருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் இது தொடர்பாக அன்றைய போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவும் அறிந்திருந்ததாகவும் நீதிமன்றத்தில் சொன்னது சிஐடி. இது தொடர்பான வழக்கை மார்ச் 25ஆம் தேதி வரை ஒத்திவைத்த நீதிபதி அன்றைய ஜனாதிபதி DNA பரிசோதனை செய்ய கட்டளையிட்டது விசாரணைகளை துரிதப்படுத்தும் நோக்கத்துடனா அல்லது குழப்பி அடிக்கும் நோக்கத்துடனா என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஆணையிட்டார். அதாவது இந்த விசாரணைகள் மெல்ல மெல்ல கோட்டாபயவின் வீட்டுக்கதவை தட்டத் தொடங்கி இருக்கின்றன என்பதையே நேற்றைய நீதிமன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இதேவேளை பிள்ளையான் கைதான போது பிள்ளையானை விட்டால் தேசப்பற்றாளர் இந்த நாட்டில் கிடையாது என்றவாறு சட்டத்தரணி அவதாரம் எடுத்த உதய கம்மன் பில இந்த முறையும் அதே வக்கீல் வண்டுமுருகன் அவதாரம் எடுத்திருக்கிறார். இந்த முறை அவர் சுரேஷ் சலேவின் சட்டத்தரணியாக இருக்கிறார். சுரேஷ் சலே அசுத்தமான அறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் கரப்பான் பூச்சிகளும் எலிகளும் அவரது அறையில் ஓடி திரிவதாகவும் புலம்புகிறார் கம்மன் பில. இப்படித்தான் பிள்ளையானின் சட்டத்தரணியாகிக் கொண்டும் கண்ணீர் காவியம் எழுதியிருந்தார் கம்மன் பில.
இப்போது அதே திரைக்கதையை கொஞ்சமும் மாற்றாமல் ஆனால் நிறைய இராணுவ வீரன் என்ற மசாலா தூளும் சேர்த்திருக்கிறார். விமல் வீரவன்சவும் இதே பல்லவியை அச்சரம் பிசகாமல் பாடிக்கொண்டு சலைக்காக ஒப்பாரி வைத்திருந்தார். இங்கே வீரவம்சமும் சரி, கம்மான் பிளவும் சரி, யாருமே நீதிமன்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றோ, போலீஸ் விசாரணைகளில் என்ன திடுக்கிடும் விஷயங்கள் அம்பலமாக இருக்கின்றன என்றோ சொல்வதில்லை. அவர்களுக்கு இந்த ஈஸ்டர் மிலேச்சத்தனம் ஒரு விஷயமே இல்லை. அவர்கள் சுரேஷ் சலையை தடுத்து வைக்க கூடாது என்று வினோதமாக பதட்டப்படுகிறார்கள். வீரவன்ச சிஐடிக்கு முன்னால் சாகும் வரை உண்ணாவிரதம் செய்ய போவதாக சொல்கிறார். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இருந்து வீரவன்ச யாரை காப்பாற்ற பார்க்கிறார் என்று தெரியவில்லை. வெற்றிகரமாக உண்ணாவிரதம் இருப்பாரா அல்லது முன்னொரு காலத்தில் செய்தது போல சாகும் வரை உண்ணாவிரதம் என்ற பெயரில் லெமன் பஃப் பிஸ்கட் சாப்பிடுவாரா என்பதுதான் இங்கே உள்ள முக்கியமான கேள்வி. ஏனென்றால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த எந்த ஒரு இலங்கை அரசியல்வாதியும் இதுவரை இறந்ததாக சரித்திரம் இல்லை. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.